போர் நிறுத்தத்திற்கான புதிய நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்காவிட்டால் அதற்கான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவுக்கு செல்லும் அனைத்து பொருட்களையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. ஒப்பந்தத்தின்படி முதல் 6 வார காலம் நீடித்த போர் நிறுத்தத்தில் இஸ்ரேலிய பிணை கைதிகள் 25 பேரை ஹமாஸ் விடுவித்தது. இதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள 2000 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவித்தது. இந்த போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் மார்ச் 1ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. 2ஆம் கட்டம் குறித்து இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான புதிய நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்த நிபந்தனைகள் என்ன என்று இஸ்ரேல் தெரிவிக்காத நிலையில் காசாவுக்கு சென்று கொண்டிருந்த நிதி உதவிகள், பொருளாதார உதவிகள், மனிதாபிமான உதவிகளை நிறுத்துமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியபடி புனித ரமலான் மாதம் முழுவதும் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. முதல் நாளில் பாதி பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் எஞ்சியவர்களை நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவானதும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் தாமதம் இருந்தால் அதற்கான பின் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எஞ்சிய பிணை கைதிகளை 2ஆம் கட்டத்தில் விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் அதற்கு பதிலான நிரந்தர போர் நிறுத்தம், இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் போன்ற நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. காசாவுக்கு உதவிப் பொருட்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்படுவதும் விதிமீறல்தான் என ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது.